என்னடா காலையிலே கை நிறைய கம்போட வந்துட்டு இருக்கானேன்னு பார்த்துட்டு இருப்பீங்க. வேற ஒண்ணும் இல்ல. நம்ம தோட்டத்துல ரீசெண்டா தக்காளி செடி வந்து நட்டி வச்சிருந்தோம். செடியுமே இப்ப நல்லா அழகா வளர்ந்துட்டு இருக்குது. தக்காளி செடிய பொறுத்தவரைக்கும் அதோட தண்டு வந்து கொஞ்சம் சாஃப்ட்டா தான் இருக்கும். அதனால ஒரு 1 ஜான் ஹைட்டுக்கு மேல வளர்ந்த பிறகு காத்தடிக்கும் பட்சத்துல செடி வந்து சரிய ஆரம்பிச்சுரும். நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா காய்கள் காய்க்கும் பட்சத்துல வந்து அப்படியே செடி வந்து முறிய ஆரம்பிச்சுரும். அதுக்காக நம்ம வந்து பக்கத்துல ஒரு கம்பு நட்டி சப்போர்ட் குடுத்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து எந்தவித பாதிப்பும் இல்லாம செடி வந்து வளர்ந்துட்டு இருக்கும். அதுக்காக நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பு தான் நடணும் அப்படிங்கிறது இல்ல. நானே நம்ம தோட்டத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து முருங்கை மரத்த வந்து வெட்டியிருந்தோம். அதுல உள்ள குச்சிகள தான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். நீங்களும் இந்த மாரி தோட்டத்துல ஏதாவது வேஸ்ட்டான குச்சிகள நம்ம இந்த மாரி தக்காளி செடிகளுக்கு வந்து சப்போர்ட்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா தக்காளி செடி வந்து ரொம்ப வெயிட்டா இருக்காது அதனால. செடிக்கு பக்கத்துல வேருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஆழமா ஒரு குழி போட்டு நம்ம வந்து கம்ப நட்டி சிம்பிளா வந்து கயிறை வச்சு கட்டினாலே நல்லா ஸ்ட்ராங்கா நிக்கும். ஒரு ப்ராப்பரா பாத்தி அமைச்சு தக்காளி செடி அப்படி எப்படி நடலாம் அப்படின்னு நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனல்ல இருக்கு, மிஸ் பண்ணாம பாருங்க.